அதாவது 3,31,569 கோடி நம்ம தமிழ்நாட்டோட 2025 2026 உள்ள காலகட்டத்தில் உள்ள வருமானம். அதாவது ஒரு ஆண்டுக்கு 3 லட்சம் கோடி வருமானம் வருது. 3,31,569 ரூபா கோடி வருமானம் வருது நம்ம தமிழ்நாட்டில். அது எந்தெந்த துறையில் எவ்வளோ எவ்வளோ ஒரு நாள் வருமானமும் பார்க்கலாம், ப்ளஸ்ஸு ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ வருமானம் ஒரு துறையில் வருதுங்கிற பார்க்கலாம். இதில் ஒரு நாளைக்கு சராசரி வருமானம் 908 கோடி ரூபா. நம்ம தமிழ்நாட்டு ஒரு நாள் வருமானம் 908 கோடி ரூபா. அதில் எந்தெந்த துறை வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்கன்னா வணிக வரித்துறை. வணிக வரித்துறையில் ஒரு ஆண்டு வருமானம் 1,00,000 கோடியே 21,583. 1,00,000 கோடியே 21,583 ரூபா. இவ்வளோ ஒரு ஆண்டு வருமானம் வணிகத்துறையில். அதாவது சராசரி ஒரு நாள் வருமானத்தை எடுத்துட்டிங்கன்னா 334 கோடி. 334 கோடி ரூபா ஒரு நாள் வருமானம் வணிகத்துறையிலேருந்து வருது தமிழ்நாட்டுக்கு. அடுத்ததாக மத்திய அரசோட வரி பங்கு. அது எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 66 கோடி. 66,000 கோடியே 543 ரூபா வருமானம் வருது ஒரு ஆண்டு. இதில் ஒரு நாள் வருமானத்தை எடுத்துட்டிங்கன்னா 182 கோடி ரூபா வருது. ஒரு நாள் வருமானம் மத்திய அரசு வரி பங்கே 182 கோடி ரூபா வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாகில் ஒரு ஆண்டுக்கு குறைஞ்சபட்சம் 39,478 கோடி. 39,478 கோடி டாஸ்மாகோட ஒரு ஆண்டு வருமானம் நமக்கு. இதில் சராசரி நீங்கள் ஒரு நாளைக்கு டாஸ்மாகோட வருமானம் 108 கோடி ரூபா டாஸ்மாக்லேருந்து நமக்கு வருமானம் வருது. அதாவது தமிழ்நாட்டுக்கு டாஸ்மாக்லேருந்து 108 கோடி ரூபா ஒரு நாள் வருமானம் வந்துட்டுருக்கு. அதாவது நம்ம இப்போ ஹைலைட்டான டாப் 3 அந்த வருமானங்களை பார்த்தாச்சு. அடுத்தது எந்த இதர பத்திரப்பதிவுத்துறை அப்படி சின்ன சின்ன துறையிலேருந்து வருமானம் வருங்களா, அது எவ்வளோன்ட்டு பார்க்கலாம். சரியா, வாங்க பார்ப்போம். அடுத்ததாக இதர முக்கிய வருமானங்கள். அதில் பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவுத்துறையில் ஒரு ஆண்டுக்கு 26,000 கோடி வருது. ஒரு ஆண்டுக்கு 26,000 கோடி. அதாவது சராசரி ஒரு நாளைக்கு 68 கோடி ரூபா பத்திரப்பதிவுத்துறையிலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வருமானம் வருது. பத்திரப்பதிவுத்துறையில் 68 கோடி ரூபா ஒரு நாளைக்கு வருமானம் தமிழ்நாட்டுக்கு வருது. அடுத்து எடுத்துட்டிங்கன்னா ஆர்டிஓ மோட்டார். அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 11,617 கோடி ரூபா நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆண்டுக்கு வருது. ஒரு நாளைக்கு எடுத்துட்டிங்கன்னா 32,000 கோடி ரூபா வருது. ஒரு நாளைக்கு 32 கோடி ரூபா வருது. ஒரு நாள் வருமானம் 32 கோடி. நம்ம மோட்டாரு வாகன வரி ப்ளஸ் நம்ம ஃபைன்ஸு அதுலெல்லாம் வரும்ல, அது 32 கோடி ரூபா வருது. நம்ம தமிழ்நாட்டோட வருமானம் மோட்டாரில் அவ்வளோ ரூபா வருது. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா மத்திய அரசின் நிதியுதவி எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 10,590 கோடி ரூபா வருது. ஒரு ஆண்டுக்கு மத்திய அரசோட நிதியுதவி 10,590 கோடி ரூபா வருது. அது ஒரு நாள் வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 கோடி ரூபா வருது. ஒரு நாள் வருமானம் 30 கோடி ரூபா. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா மின்சார வரியில் வரக்கூடிய பைசா இருக்குல்ல, அதாவது நீங்கள் கொடுப்பீங்களா இபிக்கு உள்ள இது கொடுப்பீங்களா, அதை பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 9,180 கோடி ரூபா வருது. 9,180 கோடி ரூபா ஒரு ஆண்டுக்கு. அதை எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 25 கோடி ரூபா ஒரு நாள் வருமானம் வரும் மின்சாரத்துலேருந்து. அதுபோக இதர வருமானங்கள் மற்றும் கட்டணங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு 9,000 கோடி ரூபா வருது ஒரு வருஷத்துக்கு. ஒரு நாளைக்கு பார்த்துட்டிங்கன்னா சராசரி 24 கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு வருமானம் வருது அதிலிருந்து. அதாவது இந்த வருமானம் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 10 கோடி ரூபா நம்ம கடன் இருக்குது தமிழ்நாட்டில்.
அந்த 10 கோடி ரூபாய்க்கு நம்ம வட்டி கொடுக்கறதுக்கே இந்த வருமானம் நமக்கு இதுவே போதுமான அளவு இல்லை. இதை எடுத்துட்டிங்கன்னா என்ன, நம்ம மக்களுக்கு நிறையா திட்டங்கள் நிறைவேற்றாமலே இருக்குது. அந்த திட்டங்களை நிறைவேற்றனா என்ன, நமக்கு வருமானம் நிறைய தேவைப்படுது. அது எந்த வழியில் வரும்னு தெரியல. அது ஒவ்வொரு ஆட்சி, ஒவ்வொரு அரசாங்கம் எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி ஆட்சி நடத்துகிறாங்க, அதை பொறுத்து தான் இருக்கும். அடுத்தது என்னென்னா, இது போக நம்ம தற்போதைய முதலமைச்சர் என்னென்னா, அவர் வேறு ஒரு சில வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. அதாவது மகளிர் உதவித்தொகை 2500 உயர்த்தியிருக்காரு. மகளிர் உதவித்தொகையை 2500 உயர்த்தியிருக்காரா. அடுத்து பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு தங்கம் மற்றும் தாய்மாமன் மோதிரம். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நம்ம தங்கம் வாங்க முடியுமா? நீங்களாம் வாங்கலாம் இருக்கு, நம்மளால வாங்க முடியாது. பார்த்துடுங்க, இவ்வளோ கதை இருக்குது. அதுபோக வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகைன்னா மாதம் மாதம் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாதம் உதவித்தொகை. அதாவது நல்ல படித்து வேலை இல்லாமல் இருப்பாங்களா, அவங்களுக்கு மாத உதவித்தொகை. இப்படி 908 கோடி ரூபா வருமானத்தில் இவ்வளோ கதையும் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கணும் நினச்சி பாருங்கள். இது போக 10 லட்சம் கோடி ரூபா நம்ம தமிழ்நாட்டோட கடன் இருக்குது. அது போக நம்ம மக்களுக்கு இன்னும் நிறைவேற்ற வேண்டியது ஏகப்பட்ட விஷயம் இருக்கா இல்லையா? கமெண்டில் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சரியா? அடுத்ததில் இப்போ இதில்னா அந்த 908 கோடியில் ஒரு நாள் வருமானம் ஜிஎஸ்டியை எடுத்துக்கிட்டால் 334 கோடி ரூபா வருது நண்பா. அடுத்த மத்திய வரி பகிர்வு அது ஒரு 182 கோடி ரூபா வருது. அடுத்த டாஸ்மாகில் ஒரு 108 கோடி ரூபா வருது. அடுத்த பெட்ரோல் டீசல் வரின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 105 கோடி ரூபா வருது. அடுத்த பத்திரப்பதிவுத்துறை அது ஒரு 68 கோடி ரூபா. அடுத்து இதர துறைகளில் ஒரு 111 கோடி ரூபா தமிழ்நாட்டோட வருமானம் வருது. இதில் கூடிய 908 நமக்கு கூடையும் செய்யலாம், குறையும் செய்யலாம். சான்ஸ் நிறைய இருக்குது. குறையும் கம்மியாக ஆகலாம் வருமானம். திடீர்னு ஒயின் ஷாப்பில் கம்மியாகும், இதில் கம்மியாகும். ஏன்னா டெய்லி ரியல் எஸ்டேட்டு பத்திரப்பதிவு அந்த மாதிரி டெய்லி நடக்காது இல்லை. ஒவ்வொரு நாள் கூடியும் குறையும், அப்படி ஏற்றம் இருக்கும். இதெல்லாம் சமாளிக்க நம்ம தமிழ்நாட்டு அரசுக்கு இதில் சம்பவம் என்னென்னா பெரிய சவால் காத்திருக்கு நண்பா. இந்த 10 லட்சம் கோடி ரூபா கடத்தையும் சமாளிக்கணும், அதுக்கு வட்டிக்கு உள்ள காசு செலவழிக்கணும், ப்ளஸ்ஸு நம்ம மக்களுக்குள்ள இதை எல்லாமே பார்க்கணும். இதுக்கு நம்ம தமிழ்நாட்டு அரசுக்கு பெரிய சவால் காத்திருக்கு. இதில் என்னென்னா, உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு சின்ன சஜஷன் நம்ம சேனலுக்கு சொல்லிதாங்க, இப்படி வீடியோ போடுங்க, அப்படி போடுங்கன்னு சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட உதவி எனக்கு தேவை. அதனால் ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ண போதும். சரி, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் நண்பா. பாய்.